ஹாய் வணக்கம் மக்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டே உனக்கு குடும்பம் இருக்கா இல்லையடா, நீ எனி டைம் ஆட்டோவில் தான் இருக்க, எனி டைம் வீடியோ போட்டு தான் இருக்கன்றது சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் இப்படி தான் கமெண்ட் பண்ணுறேன், தலைவா நீ வீட்டுக்கு போறியா இல்லையா அப்படின்ட்டு. அவங்களுக்கான வீடியோ தான் இது நண்பா. நான் வீட்டுக்கு போகிறதுக்கான அத்தியாவசியம் இல்லை, நான் என்னென்ன டைம் ஆட்டோ ஓட்டணும் எல்லாருமே நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ டைம் பாருங்க, கரெக்டாக 9:08 ஆகுதுங்களா. இந்த வீட்டுக்கு ஆட்டோ ஓட போகிறான். புகழே அம்மு பண்ணே என்ன குறையம் போறதும் அத்தனைக்கும் நாம் போறோம் ஒன்ன விட்டா எனக்கு கேட்டது என் தங்கை எப்படி எடுத்து பார்த்தீங்களா. இதோட சந்தோஷம் வேற எது என்ன வேணும். வீட்டுல வரமாட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்தது என் பொண்ணை கொஞ்சிட்டு தான் நெக்ஸ்ட் வேலையே. இங்க பாருங்க என் தங்கத்தை. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, உனக்கு குடும்பம் இருக்கா இல்லையாடா டேய், எனி டைம் ஆட்டோல சுத்திங்கிறேன். இங்க பாருங்க, நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன். அதுதான் நான் எப்பயுமே கரெக்டா 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு காலத்தில் நானும் காசு காத்து தான் சுற்றி இருந்தேன். எந்த அளவுக்கு தெரியுமா, காலையில் 3 மணிக்கு போவேன், வீட்டு பக்கமே வரமாட்டேன். அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். எனக்கு இந்த வண்டியிலே ஓட்டி டைமுக்கு சாப்பிட மாட்டேன். எங்கே சவாரி கிட்டே தான் போவேன், செங்கல் போட்டு போவேன், தாம்பரம் போவேன், இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் போவேன், இந்த பக்கம் எண்ணூர் போவேன், எங்கே கிட்டே தான் ஆட்டோ எடுத்த புதுசில். அப்போ தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக எனக்கு இந்த நிலைமை வந்துடுச்சு. எப்படின்னா வயிறு அல்சர் வந்துச்சா, ஏன்னா சரியாக வண்டி ஓட்ட முடியல, நிம்மதியெல்லாம் போச்சு, எப்படி சொல்கிறது, சந்தோஷம் போச்சு. அதுக்கப்புறம் தான் நானும் யோசிக்க ஆரம்பித்தேன், சரி ஒரேடியாக எல்லாமே நம்ம பணம்னு அலையக்கூடாது, கொஞ்சம் சந்தோஷத்தையும் பார்க்குறதா. அதுக்கப்புறம் நான் இந்த முடிவு எடுத்து கரெக்டாக 3 மணிக்கு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு 3 மணிக்கு எடுத்து வெடிக்கால 3 மணிக்கு எடுத்து 9 மணியில் வீட்டுக்கு வந்துடும். எப்பயுமே எங்கே சரி என்ன சாதனை எடுத்தாலும் சரி அதுக்கப்புறம் போக முடியாது. அப்போ நான் ஒரு எடுத்து தான் போவேன், எந்த சவாரி எடுத்துன்னு போக மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்ததும் என் பொண்ணை கொஞ்சம் தான் பார்த்தீங்களா, என் குரலை கேட்டு தான் நான் கொஞ்சம் தூரத்தில் வரும்போது என் பொண்ணை குரலை கொடுத்துருவேன். சந்தோஷமாக ஓட எடுத்து பாருங்க, அந்த மகிழ்ச்சி எனக்கு போதும். இதோட இதுக்கு மேலே என்னங்க வேணும். பணம் எப்பயும் ஓடிட்டு இருக்காது, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கும் என் பொண்ணு இருக்குது. என் பொண்ணை பார்க்காம என் பொண்ணை பார்த்துட்டு முத்தம் கொடுத்தாதான் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுக்கிட்டு தூங்குவோம், திரும்பி மதியத்து மேலே வருவோம். மக்களே இதுதான் தெரிஞ்சுங்க. எங்கள் அப்பா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம் சொல்லு அம்மே, வணக்கம் சொல்லு அம்மே. புகழே வணக்கம் சொல்லு, புகழே வணக்கம் சொல்லு அம்மே. எல்லாத்துக்கும் பாய். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க.